அது நடக்காமல் போச்சு. அதனால் உங்களுடைய கோரிக்கை, இந்த மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் பல இடங்களில் இதுபோன்று பழங்குடியினர் எஸ்டி என்ற அந்த சாதி சான்றிதழ் பெறுவதற்கான இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களை களைய வேண்டும் என்பதுதான் உங்களுடைய கோரிக்கை. அதான முக்கிய கோரிக்கை. அந்த கோரிக்கை நிச்சயமாக இங்கே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பேசி அது போன்ற பிரச்சனை இல்லாமல் வழங்குவதற்கான ஏற்பாடு செய்வோம். அதில் ஏதேனும் தடங்கல்கள் இருந்தால் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த பிரச்சனையை தீர்ப்போம். அடுத்து இன்னும் ஒரு 6 மாத காலம்தான் இந்த அரசாங்கம் முடிவடைந்து அடுத்து தேர்தல் வர இருக்கிறது. ஒருவேளை இன்னும் எஞ்சி இருக்கிற காலங்களில் அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அதற்கான வாய்ப்பு, சட்டமன்றத்தில் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் உங்களுடைய கோரிக்கையை நிச்சயமாக சட்டமன்றத்திலே நான் பிரதிபலிப்பேன், சட்டமன்றத்திலே நான் உங்களுக்காக பேசுவேன் என்கிற உத்தரவாதத்தை இந்த நேரத்திலே தந்து, தொடர்ந்து நீங்கள் இது போன்ற ஒற்றுமையோடு, நம்ம தலைவர் பேசினார் அருமையாக, அந்த சமுதாயம் எப்படி ஒற்றுமையாக இருக்கணும். இது இந்த ஒரு சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, இது எல்லா சமுதாயத்துக்குமான செய்தி. இருகை தட்டினால்தான் ஓசை வரும், ஒரு கை தட்டினா ஓசை வராது. எனவே இருகை தட்டினால்தான் ஓசை வரும் என்பதை உணர்ந்து நீங்கள் இதே ஒற்றுமை உணர்வோடு இருக்க வேண்டும்.